ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். விலைவாசி நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போயிட்டுருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனும் சைடு பிஸ்னஸ்ஸு பார்ட் டைமாக ஏதாவது ஒரு தொழில் செய்ய முடியுமான்னு யோசனை பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய அந்த ஃபேமிலியை ரன் பண்ண வேண்டியது வரும், ஏதாவது சேமிக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு 10 சைடு பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிஸ்னஸை நீங்கள் செய்வதின் மூலயமா நீங்கள் ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கலாம். உங்கள் ஜாப்பை விட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஜாப் கூட இந்த சைடு பிஸ்னஸை கூட பார்ட் டைமாக நீங்கள் எடுத்து செய்யலாம். அந்த மாதிரி ஒரு 10 பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒவ்வொரு மனிதன் கையிலேயே காசு இருந்தால் தான் மற்றவங்க அவங்கள மதிப்பாங்க, அவங்கள பற்றி கேட்பாங்க. இதே நீங்கள் காசு உங்கள்கிட்ட பணம் இல்லாத பட்சத்தில் உங்களை யாரும் அந்த அளவுக்கு மதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை உயர்த்திக்க முடியுமோ உங்கள் வாழ்வாதாரத்தை அந்தளவுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். இப்போ 10 பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஆன்லைன் சேலிங் பிஸ்னஸ். அதாவது நீங்கள் ஆன்லைனில் ஒரு இந்த அமேசான், ஃப்ளிப்கார்டு, ஸ்னாப்டீல் இந்த மாதிரி இதில் ஆப்பில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதில் உங்கள் ப்ராடக்டை ஆட் பண்ணோம். கஸ்டமர் அதை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க கமிஷன் கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி அமேசானில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, ஃப்ளிப்கார்ட்டில் ஓப்பன் பண்ணுறதுனா யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ கிடைக்கும். ஜிஎஸ்டி நம்பர் தேவைப்படும். அது இருந்தால் போதும். உங்கள் ப்ராடக்டை நீங்கள் ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணி பார்ட் டைமாக மணியை இன்கம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே இதில் சம்பாதிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஆர்டர் வராது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது அதுவும் ஒரு நல்ல ஒரு சைடு பிஸ்னஸ் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 2வது இடத்துல இருக்கிறது கோச்சிங் சென்டர். அதாவது டியூஷனோ அல்லது கோச்சிங் சென்டரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்டை அந்த கோச்சிங் சென்டரில் இணைச்சி அல்லது நீங்கள் டியூஷன் வீட்டில் இருந்தபடியே ஸ்டூடெண்ட்க்கு அந்த டியூஷன் சொல்லி கொடுத்து அதன் மூலயமா கூட நல்ல மணியை ஜென்ரேட் பண்ணலாம். ஏனென்றால் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி கொடுக்கணுன்னு நினைக்கிறாங்க. அதனால் இதுலேயே ஒரு நல்லா ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் சைடு பிஸ்னஸாக. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் இடத்துல உங்கள் வீட்டில் சின்னதாக இடம் இருந்தாலும் போதும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அதன் மூலயமா நல்லா மணியை ஜென்ரேட் பண்ணலாம். 3வது பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃபுட்டு டெலிவரி. அதாவது இந்த ஜொமேட்டோ, இந்த இது மாதிரி இருக்கிற இந்த ஆப்பில் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட 2 வீலர் வேணும், லைசன்ஸ் வேணும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுட்டை டெலிவரி பண்ணி அதிலே இன்கம் பார்க்கலாம். உங்களுக்கு பார்ட் டைமாக நான் சொல்கிறது எல்லாமே பார்ட் டைமாக இன்கம் பார்க்கலாம். ஈவினிங் உங்கள் டியூட்டி முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த இதில் இணைஞ்சிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு சம்பாதிக்கலாம் இந்த ஆன்லைன் ஃபுட் சர்வீஸில் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பிஸ்னஸ் வாய்ப்பு டிஃபென்ஸ் சர்வீஸ் சென்டர். அதாவது எத்தனையோ மக்கள் அவங்களுடைய ஊரை விட்டு மெயின் சிட்டியில் பிழைக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் அந்த லஞ்சை டிஃபன் கேரியரில் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுலேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது. ஏனென்றால் நிறைய பேருக்கு சமைக்கவே தெரியாது. சமைக்க தெரிஞ்சால் கூட அவங்கக்கிட்ட டைம் இல்லை. அதனால் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க அல்லது ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் இந்த டிஃபின் லஞ்சை சப்ளை பண்ணலாம், ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகம் தேவைப்படாது. இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டே என்னென்ன ஒன்றுமே கிடையாது. அது அவங்களுக்கு ஒரு 2 வேளைக்கு அந்த லஞ்சை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா போதாது. மதியத்துக்கோ நைட்டு அல்லது காலையில் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் பேர் தேடி வந்தாலும் போதும் உங்களுக்கு. அதுலேயே நல்லா நீங்கள் பார்ட் டைமாக பணம் சம்பாதிக்கலாம். அடுத்தது 5வது பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிஸ்னஸ். அதாவது நீங்கள் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலயமா கூட சம்பாதிக்கலாம். ஜஸ்ட்டு 100 ரூபாயில்னு அந்த ஃபண்டெலாம் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு கொஞ்சம் நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா அந்த ஃபண்டை பற்றி கொஞ்சம் நீங்கள் அறிஞ்சிருக்கணும். எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் வரும், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் லாபம் இல்லாமல் போய்டும்னு கொஞ்சம் உங்களுக்கு இந்த நாலேஜ் இருந்தால் போதுமானது. ஏன்னா இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கூட நல்லா பார்ட் டைமாக சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் லாங் டைமாக நீங்கள்
அந்த ஃபண்டை வாங்கும்போது உங்களுக்கு அதில் வந்து நஷ்டம் வராது, ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து லாங் டைமாக வந்து உள்ள ஃபண்டில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறா போல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாவது 6வது பிஸ்னஸ் வாய்ப்பை பார்க்கலாம். ரெண்டல் இன்கம். அதாவது உங்ககிட்ட வந்து ஏதாவது வீடு இருந்தாலோ ஏதாவது இடம் இருந்தால் கூட அதை வந்து மக்களுக்கு வந்து ரெண்ட்டுக்கு விட்டு அதன் மூலயமா கூட நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு இடம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது இதை செய்கிறதுக்கு. உங்ககிட்ட ஏதாவது மிஷினரி இருந்தால் கூட அதே நீங்கள் ரெண்ட்டுக்கு விடலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கிராமத்தில் இருக்கிறத விட நகரத்தில் உங்களுக்கு ஏதாவது இடம் இருந்து அங்கே ரெண்ட்டுக்கு நீங்கள் விட்டிங்கன்னா நிறைய வந்து லாபம் இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து கேம் பார்லர் பிஸ்னஸ். அதாவது நீங்கள் வந்து இந்த கேம், அதாவது பசங்க வந்து கேம் விளையாடுறதுக்கு வந்து இந்த கேம் பார்லர் ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் வந்து ₹1,00,000 வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு 4-5 டெஸ்க்டாப் வாங்க வேண்டியது வரும். அப்புறம் வந்து சேர் வாங்க வேண்டியது வரும். இடம் வந்து உங்களுக்கு ரெண்ட்டுக்கு வேணும். எப்படியோ ₹1,00,000 கூட வந்து ₹1,00,000ல இந்த இது முடிஞ்சிடும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த கடை எடுக்கிறதுக்கு ரெண்ட்டு வாடகை அட்வான்ஸ் வந்து தனியாக உங்களுக்கு வரும். நீங்கள் ஒவ்வொரு அவருக்கும் வந்து நீங்கள் வந்து அங்கே கேம் விளையாடுற பசங்களுக்கு சார்ஜ் போடலாம். அடுத்ததாக வந்து இன்னொரு பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரிண்ட் ஆன் டிமாண்ட். இந்த பிஸ்னஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது நிறைய டிஷர்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம், என்னென்னமோ வந்து வேர்ட்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி நீங்களும் வந்து பிரிண்ட் பண்ணி டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி அதை ஆன்லைன் ஆஃப்லைனில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுற அந்த பிஸ்னஸ் தான். இந்த மக்கு, இந்த கவரு, இந்த டிஷர்ட்டு, ஜக்கு, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து பிரிண்ட் அடித்து வருது. இது மார்க்கெட்டில் வந்து ரொம்ப தேவையாக இருக்குது. இந்த மாதிரி பொருளை வாங்குறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. நிறைய டிசைனில் வந்து மக்கள் அதை செய்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு என்ன டிசைன் தேவையோ அதை உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டிசைனில் வந்து ரெடி பண்ணி கொடுத்தா போதுமானது. இதுக்கு வந்து சின்னதாக முதலீடு பண்ணாலும் போதும். இதை நீங்கள் பார்ட் டைமாக செய்யலாம். அந்த பிரிண்டிங் மிஷின் தேவைப்படும், அப்புறம் அந்த பிரிண்ட்டை பண்ணுறதுக்கு உண்டான அந்த பொருட்கள் தேவைப்படும். இதெல்லாம் வந்து சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் வந்து ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணலாம். இந்த இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து உங்கள் பொருளை வந்து விற்கலாம். எத்தனை கஸ்டமர் பார்த்தாலும் அவங்களுக்கு ஏதாவது அந்த பொருள் பிடிச்சி போச்சுன்னா உங்ககிட்ட வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் ஆர்டர் எடுத்து ஆன்லைன்லேயே வந்து சேல்ஸ் பண்ணலாம், ஆஃப்லைனில் கூட செய்யலாம். இந்த பிஸ்னஸை எடுத்து கூட நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இன்னொரு பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ. அடுத்தது வந்து யோகா கிளாஸஸ். அதாவது உங்களுக்கு யோகா செய்ய வந்துச்சுன்னா அந்த யோகாவை பற்றி எல்லாமே தெரிஞ்சால் நீங்கள் மற்றவங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்து அதன் மூலயமா கூட வந்து பார்ட் டைமாக வந்து பணம் சம்பாதிக்கலாம். நிறைய மக்கள் தங்களுடைய உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யோகா பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு அந்த மாதிரி மனிதர்களுக்கு நீங்கள் வந்து யோகாவை சொல்லி கொடுக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து காலையில் ஒரு 2 மணி நேரம் தேவைப்படும். அந்த காலையில் தான் வந்து நிறைய மக்கள் வந்து யோகா பண்ண வருவாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 20,000 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். இது வந்து எப்படி டிமெண்ட் பண்ணுதுன்னா, அதாவது எத்தனை மக்கள் உங்களை தேடி வராங்க, எத்தனை மக்கள் யோகா கற்றுக்க வராங்க, அதை பொறுத்து வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ரொம்ப நிறைய பேர் செய்யக்கூடிய யூடியூப் சேனல். அதாவது நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி அதன் மூலயமா வந்து மாதம் ₹1,00,000 மேலே சம்பாதிக்கலாம். உங்களுக்கு எந்த கேட்டகரி வருமோ, உங்களுக்கு எஜுகேஷனை பற்றி தெரியுமா, அல்லது வந்து காமெடி வீடியோ வருமா, உங்களுக்கு இப்படி எது இதில் உங்களுக்கு நாலேஜ் இருக்குதோ அந்த மாதிரி வீடியோ நீங்கள் யூடியூப்பில் போட்டு நீங்கள் வந்து நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வியூஸ் வர்றது கஷ்டமாக இருக்குது. தொடர்ந்து கண்டினியூவாக வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு வீடியோ போது உங்களுக்கு அப்படியே வந்து ஆடியன்ஸ் வரதுக்கு ரெடி ஆகிடும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறைய வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து நல்ல விதமாக அதிகமாக சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு 3-4 மாதம் வெயிட் பண்ண வேண்டியது வரும் நீங்கள். அப்போ நீங்கள் வந்து கண்டினியூவாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 சப்ஸ்கிரைப் இருந்தாலும் போதும். ஒரு 3000 வாட்ச் டைம் இருந்தாக்கா உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகிடும். உங்கள் வீடியோவில் வந்து விளம்பரம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால் கண்டினியூவாக வீடியோ போட்டு நல்ல வீடியோவை கொடுத்தீங்கன்னா, மக்கள் விரும்புகிற போகிற வீடியோவை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த யூடியூப் சேனல்லையே வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். நிறைய
நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதுவும் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 விதமான பிஸ்னஸ் வாய்ப்போ நீங்கள் பார்ட் டைமாக எடுத்து செய்யலாம். உங்கள் ஃப்ரீ டைமை எடுத்து செய்யலாம். இதுக்குன்னு வந்து உங்கள் மெயின் ஜாப்பை விட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் டைமை வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பிஸ்னஸை நீங்கள் எடுத்து தாராளமாக செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோவுக்கு சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.